ஓம் சாந்தி. என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம் நேற்று? ஓகே, டாபிக் பவர் ஆஃப் சைலன்ஸ் தான். நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம் ப்ராக்டிக்கலி நேற்றுலாம்? ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று பண்ணோம்ல. ஸோ ப்ரையாரிட்டி பேஸில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய சமஸ்காரம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு ரொம்ப வந்து சொன்னோம்லே பொறாமை இருக்குது, வெறுப்பு இருக்குது, ரொம்ப கோபம் வருது, மற்றவங்களுடைய நெகட்டிவ்ஸ் அதிகமாக கண்ணுக்கு தெரியுது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பலவீனம் இருக்கலாம். ஸோ அந்த எது நமக்கு அதிகமாக எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்றதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அதை பாபா கிட்ட சொன்னாங்களே, அதை வந்து சைலன்ஸ் பவரில் தான் நம்முடைய பழைய சமஸ்காரங்களை பஸ்வமாக்க முடியும். இதுதான் இதுக்கு சொல்யூஷன். எப்படி பண்ணணுன்னா, அந்த பாபா சொல்கிற அவ்யக்த முரளியில் साइलेंस शक्ति से ही पुराना संस्कारों को भस्म कर सकते. ओके, இப்போ சைலன்ஸ் பவர் எப்படி யூஸ் பண்ண சொன்னார் பாபா? சைலன்ஸ் பவர்னுடைய ஃபார்முலா என்ன? ப்ளக் பண்ணுறது, ஸ்விட்ச் ஆன். அது மறக்கக்கூடாது அந்த வார்த்தையை. அதான் மெத்தட். ஸோ ப்ளக் பண்ணணும், ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். என்ன ப்ளக் பண்ணணும்? பிரதர்ஸ் சொல்லுங்கள், என்ன ப்ளக் பண்ணணும்? ஸோ புத்தியை பாபா கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அதான் ப்ளக் பண்ணுறது. ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது பாருங்கள், புத்தியை பாபாட்ட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ராஜயோகம் புத்தியின் கனெக்ஷன் தான். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி இருக்கணும், மாற்றிடக்கூடாது. புத்தியை பாபாட்ட கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் எதை ஆன் பண்ணணும்? மனசனுடைய இந்த சிரேஷ்ட எண்ணங்கள் தான் அந்த எண்ணத்தினுடைய அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணணும். அந்த ஸ்மிருதி என்ன எண்ணம்? அதுதான் இல்லையா? அந்த சுபமான எண்ணம் கூட கிடையாது. இப்போ சுபம் சொன்னால் நம்ம சாதாரணமாக உருவாக்கக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸ். இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க அன்பாக இருக்கட்டும், இவங்க பொறுமையாகட்டும், இல்லையா, இவங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இது ஒரு சுபமான எண்ணம். நான் பாபா சொல்கிறது சிரேஷ்டமான எண்ணங்களை கொண்டு வாங்க. சிரேஷ்ட பாவனை, சிரேஷ்ட ஆசை, எலிவேட்டட் தாட்ஸ், சிரேஷ்டமான எண்ணங்கள். இந்த சிரேஷ்டம் சொன்னாலே அங்கே என்ன அங்கே சேர்ந்துடும்? சுபமான எண்ணம் ப்ளஸ் பாபாவுடைய நினைவு இஸ் ஈக்குவல் டு சிரேஷ்டமான எண்ணம். பாபா நினைவில் அந்த எனர்ஜியோடு உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு தாட், ஒவ்வொரு உணர்வும் சிரேஷ்டமாயிடுது. இந்த கிளாரிட்டி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? புரிஞ்சிடுச்சா? இது என்றைக்குமே மாறாது. நம்ம எப்போ நம்ம யோகத்தில் இருந்தாலும் இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட். ஸோ நான் பாபா நினச்சி உருவாக்குற எல்லாமே சிரேஷ்டமாயிடுது. இந்த சிரேஷ்ட கர்மானா அதுதான். சாதாரண கர்மம் நான் பாபா நினைவில் செய்யும் போது சிரேஷ்ட கர்மம் ஆகிடும். வாணி எடுக்கிறது தான் சிரேஷ்ட கர்மம், மற்றவங்க ஞானம் கொடுக்கறது மட்டும்தான் சிரேஷ்ட கர்மம் கிடையாது. அதில் தானாகவே சிரேஷ்டம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு செயலை நான் பாபா நினைவுலேருந்து செய்கிறேனோ அதெல்லாம் சிரேஷ்ட கர்மம், புண்ணிய கர்மா, சுக்கர்மமாக, சுகமான கர்மமாக மாறிடும். ஸோ அப்போ பாபா என்ன சொல்கிறாரு? ஸோ எப்படிப்பட்ட பழைய சமஸ்காரமாக இருந்தாலும் சாந்தியினுடைய சக்தி மூலமாக நீங்கள் அதை அழிச்சிட முடியும் அப்படின்னு பாபா சொல்லிட்டார். அப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துருக்கணும். யாரெல்லாம் வீட்டில் பண்ணீங்க? கொஞ்சம் பேர். சரி, ஓகே. நம்ம இங்கே பண்ணோம், பட் இதை வந்து கண்டினியூ பண்ணணும். ஏதாவது நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையாக அது நடக்கும், உண்மையாகவே அது வந்து நடக்கும் இல்லையா? சில பேர் ரொம்ப பயம் இருக்கும். நீங்கள் பயம்லாம் போனாலாம் போகாது, அட்வைஸ் பண்ணாலாம் பயம் போகுமா? ஸோ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள். நம்மளாம் ரொம்ப பயந்தாங்கோலி ஆரம்பத்தில். ரொம்ப பயம்னா அப்படி பயம்.
ஆனால் பார்த்தீங்கன்னா தானாகவே அதெல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம்ல, நம்மளுக்கு இந்த அந்த சாவு மோளம் அடிப்பாங்கள்ல, அந்த மோளம் அடித்து ஊதுவாங்களே, அதை கேட்டாலே மயக்கம் வந்துடும். அந்த சவுண்டே ஒத்துக்காது. இது ஒரு பெரிய அலர்ஜி மாதிரி, ட்ரோமா மாதிரி அது என்னமோ. அது பார்த்தாலே நமக்கு வந்து பயம்தான். அந்த சவுண்டு கேட்டாலே ஒரு மாதிரி ஆகும், வயிற்ற பெரட்டி ஒரு மாதிரி ஆகும் சின்ன போதுலேருந்து. ஆனால் பாருங்கள் அதெல்லாம் எப்படி மாறுது. பாபாட்டு வந்த பிறகு பாருங்கள், நம்மளுக்கு மெயின் சேவை என்ன இருக்குது? யாருன்னா இறந்தாங்கன்னா போய் நம்ம தான் அவங்களுக்கு முன்னாடி இருந்து சக்காஷ் கொடுக்கறது, பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கறது, இறந்த ஆத்மாக்களுக்கு போகு வைக்கிறது. நம்முடைய கான்செப்டே பாருங்கள், சேவையே பார்த்தீங்கன்னா ஆத்மாக்களுக்கு இல்லையா சுகம் சாந்தி கொடுக்கறது, பாபாவோட இது கொடுக்கறது இல்லையா. ஸோ ஒன் டைம் நம்ம வந்து ஷிபிருக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஷிபிரில் அது மாதிரி ஆச்சு. அது ரொம்ப நாள், அதாவது 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பழைய ஆத்மாக்களுக்கு டெத்துன்னு அவ்வளோ பயம். பட் இந்த பாபா வீட்டில் வந்து கொஞ்சம் குறைஞ்சது, இருந்தாலும் அது இருக்குது அந்த ட்ரோமா. அதை பாபா நீக்கணும்ல, அதுக்கு ஒரு விஷயம் பாபா கொடுத்தாரு. ஒரு ஷிபிரில் போகும்போது நம்ம தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சிஸ்டர்ஸ் 6 சிஸ்டர்ஸ் போயிருக்கோம். இப்போ ஃபுல் சென்னையிலேருந்து 250 பேர் 300 பேர் சென்னையிலேருந்து மட்டும். அப்போலாம் வந்து இது தனித்தனி சென்டராக பார்த்துக்க மாட்டோம். ஃபுல் தமிழ்நாட்டையே நம்ம சென்னை ஆளுங்க நிமித்தமாக பார்த்துப்போம் மொத்தமாக ஓவரால். இப்போ தான் ரொம்ப அதிகமாக பரிவாரம் ஆகிட்டு பிரிஞ்சிடுச்சு. அப்படி போக பார்த்தா ஷிபிர் அப்போ எல்லாம் முடித்து கிளம்புறோம். நாங்கள் கிளம்புற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5:30க்கு பஸ் ஏறணும். பஸ் ஏறி அப்ரோடுக்கு வந்து அப்புறம் ட்ரெயின் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர், அதாவது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் அவங்க அம்மா 2 பேர் மட்டும் வந்திருக்காங்க. அவங்க அடையார் கனெக்ஷன் ஆக்சுவலி. அவங்க வந்து அங்கே இந்த சிஸ்டர்ஸ் யாரும் வரல, அங்கேருந்து கொஞ்சம் பேர் மட்டும் வந்தாங்க. சரி நம்ம பார்த்துக்குறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. அந்த 5:30 டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த அம்மாவுக்கு சடன் ஹார்ட் அட்டாக். ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் அந்த எவர் ஹெல்த்தி கூப்பிட்டு பண்ணுறோம். உடனே அந்த ஆத்மா வந்து அந்த ஆத்ம சரீரத்தை விட்டாங்க. எந்த சிம்டம்ஸும் இல்லை. கிளம்புனோம், பெட்டியெல்லாம் எடுத்து வண்டியில் வச்சாச்சு. அந்த டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக உக்காந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தா அந்த அம்மாவுக்கு எது நெஞ்சு பிடிச்சாங்க, என்னமோ ஆச்சு. அப்புறம் வந்து ட்ராமா படி அவங்க போயிட்டாங்க. அவங்க வீடு எங்கேயோ வியாசார்பாடிக்கிட்ட எங்கேயோ. ஸோ அப்போ ஃபோன் பண்ணி அப்போ வந்து சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க, அந்த ஃபேமிலியில் எங்களுக்கு வந்து அவ்வளோ பைசாலாம் எங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா, பாடியை கொண்டு வர்றது. நீங்கள் அங்கேயே பண்ணிவிடுங்கன்ட்டாங்க. நீங்கள் வந்து மவுண்ட் ஆப்லேயே அது புண்ணிய ஸ்தலம் தான், நீங்கள் அங்கேயே வந்து அம்மாவுடைய இதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு அஸ்தி மட்டும் கொடுத்தா போதும்ட்டாங்க. அந்த பையன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பையன் ரொம்ப மெச்சூர்ட் பையன் கிடையாது, குட்டி பையனா ஒரு 17 அந்த ஏஜ் இருக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா, அப்போ வந்து மற்ற சிஸ்டர்ஸ் மொத்தம் ஒரு 6 பேர் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து பெரியவங்க, அப்போ பெரிய சிஸ்டர்ஸாக வந்து எல்லாம் முடிவு எடுத்து எல்லோரும் போகிறாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிஸ்டர் என்ன மட்டும் அங்கே வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா, இல்லை பாபா சொல்லுவார், நீங்கள் சொல்லி ஏதோ ஒரு காரணம் அதை பெரிய அதெல்லாம் ரொம்ப டிஸ்கஷன் நடந்து, சரி நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு வந்துடுங்க ஊருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே என்ன பண்ணணும்னு தெரியாது, எது பண்ணணும். ஏன்னா எல்லோரும் ஊருக்கு வரணும், ரொம்ப ஷார்ட் டைம். ஏன்னா ஸ்டேஷனுக்கு வரணும், ஏன்னா அவ்வளோ பெரிய பார்ட்டி இல்லை. இது ஃபாஸ்ட்டாக வேறு எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் வந்து யோசிக்க டைம் இல்லை. ஏன்னா வந்து கிளம்புற டைம், யோசித்து பேசலாம் டைம் இல்லை. அண்ணா நகருக்கு ஃபோன் பண்ணி யாரோ திருக்க சொன்னாங்க. பட் அங்கே இருக்கவங்க பேசி நீ பார்த்துக்கப்பா, நாங்கள் உங்கள் பார்ட்டியை நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா நுங்கம்பாக்கத்தில் ரொம்ப பேர் போயிருந்தாங்க. இல்லை சார், எங்கள் மக்கள் ரொம்ப அதிகம் இருக்காங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து பார்த்துக்கோ, பாபா நிமித்தமாக வச்சுருக்காருன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ஒன்றும் சொல்ல தெரியல, ஏன்னா எல்லாமே கடகட நடக்குது முடிவுலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் நான் அந்த பாடி தான் இருக்கிறோம். எல்லோரும் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஏன்னா கிளம்பணும், இன்னும் டைம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்கள கேட்டு, அங்கே இருக்க நம்ம பிரதர்ஸ் இருப்பாங்களே பாரிபாய், அவங்களாம் கேட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணோம் ஒவ்வொன்றா. அப்போ தான் தெரிஞ்சுது, ஒருத்தர் வந்து போயிட்டாங்கன்னா மதுபனில் வந்து எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து ஆம்புலன்ஸில் போகணும், இல்லை குளோபல் ஹாஸ்பிட்டலில் வைக்கணும் அவங்க பாடியை, அதை வச்சு அடுத்த நாள் பார்த்துக்கணும். அது பெரிய ப்ராசஸ் அதெல்லாம். ஸோ பாபா பண்ணார். ஆனால் என்ன விஷயம்னா, அங்கே யாருமே கிடையாது, ஒன்று பாபா மட்டும், நான் அந்த பையன் அவங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பாபா வந்து ஸோ தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மதுபன் வாசிங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணாங்க. ஸோ அது இன்சிடெண்ட் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாடி மார்ச்சரியில் இருக்குது. அப்போ அந்த பையன் அன்றைக்கி ஆக்சுவலி சண்டேனா குளோபல் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் வரமாட்டாங்க பொழுது. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுடைய வெங்கடேஷ் பாய் தான் கூப்பிட்டு போனார் நம்மளை காரில். அங்கே போனால் சொன்னார், ஸ்டாஃப் யாருமே இல்லை, மார்ச்சரியில் பாடியை கொண்டு வந்து மற்றெல்லாம் பண்ணோம் இல்லையா. சொல்லிட்டு அந்த பையன் நான் அப்புறம் வெங்கடேஷ் பாய் அந்த பாடி கூட இருந்தோம். அப்புறம் சொன்னார், அந்த மார்ச்சரியிலேருந்து அந்த பையனுக்கு ஏதோ ஃபார்ம்லாம் சைன் போகிறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துங்க சார், நான் வந்துடும்னு சொல்லிட்டு உடனே வந்துடும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கேன், நான் அந்த ஒரு சரீரம். அதான் நினச்சோம், நம்மளுக்கும் அந்த ஆத்மாவுக்கு ஏதோ கணக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா,
அந்த மார்ச்சரியில் நான் வந்து பாடி கூட இருக்கிறேன், பட் யாருமே கிடையாது. அவங்க போனாங்க, என்ன பண்ணாங்க, ப்ரொசீஜர் பண்ணோம்ல, போயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே கிடையாது. அதான் பாபா வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்முடைய மனசு புத்தி ஹீல் பண்ணிடுறாரு. ஒரு காலத்தில் அந்த பேர் கேட்டாலே தலை சுற்றுறது ஒரு மாதிரி ஆகும், வயிற்ற பரட்டுற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எங்கேயோ யாரும் டெத்துனா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகும் சின்ன போதில். பட் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ரோல் என்னென்னா, நம்ம தான் அங்கே உட்காந்து பார்த்துக்குறோம் அந்த சரீரத்தை. ஸோ அந்த ஆத்மாக்கு யோகா பண்ணிகிட்டு இருக்கோம் உட்காந்து. ஸோ அந்த ஆத்மா எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தியாக இருக்கட்டும், அந்த ஆத்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி யோகா பண்ணேன். பட் இப்போ சொல்லும் போது கூட ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்போ எதுவுமே இல்லை, பிளாங்காக. அது ஒரு சேவை பாபா நம்ம நிமித்தமாக வச்சுருக்காரு. எதுவுமே புத்தியில் வரலை, ஜஸ்ட் யோகா பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க ஒரு 1/2 hour 3/4 பொறுத்து வந்தாங்க. அப்புறம் சொன்னால் சிஸ்டர் ஸ்டாஃப் யாருமே இல்லை, நம்மளே தான் எடுத்துகிட்டு போனோம் சொல்லிட்டு நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வந்தாங்க. இப்போ சிஸ்டர் நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன், எல்லாமே பிரதர்ஸ் தான் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்கு எல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்களே. சிஸ்டர் நம்ம தான் பண்ணோம், நீங்கள் தான் சிஸ்டர் பண்ணோம், அங்கே மாதாஜியாக இருக்காங்கன்னு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா, கொண்டு போகலான்னா இல்லை சிஸ்டர், இல்லை சிஸ்டர் அதில் ப்ரொசீஜர் சிஸ்டர், என்ன சிஸ்டர் நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்தனம் கொடுக்குறாங்க, மஞ்சள் அதெல்லாம் கொடுத்து. அந்த பையன் வந்து அவர் பையன் அழுதுகிட்டே இருக்கார், அவருக்கு வந்து அம்மான்ற ஒரு ஃபீலிங்கு. ஸோ அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து சரி நம்ம தான், அதாவது வேறு சாய்ஸ்லாம் கிடையாது, நம்ம தான் நிமித்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது, ஏன்னா வேறு யாரும் எல்லாம் பிரதர்ஸ். ஸோ அப்புறம் வந்து அந்த அம்மாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த ஃபேஸில் வந்து மஞ்சள் போட்டு பொட்டு வச்சு, அவங்க ட்ரெஸ்ஸு அது மேலெல்லாம் புது துணி போட்டு அந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொண்டு போய் ஸோ அந்த பாடிலாம் எரிச்சு பண்ணோம். ஸோ எதுக்காகனா, ஸோ பாபா எப்படி மாற்றிறாரு பாருங்க. அப்படியே நம்முடைய லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்முடைய சன்ஸ்காரத்தை, நம்முடைய அந்த குணத்தை எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்ட் பேப்பர் ஓவர் என் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் எந்த டெத்து கேட்டாலும், எந்த சோலை பற்றி கேட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங்காக வரதில்லை. ஆரம்பத்தில் இருந்த அந்த கொஞ்சம் நஞ்சம் கூட பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒரு சேவை பாபா கொடுத்து அந்த ட்ரோமாவை எனக்குள்ளே வந்து அப்படியே போக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான, அதாவது நம்ம எதிர்பார்த்து பண்ணுறதில்ல, பாபா தானாகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சு அதுக்கான சக்தியும் கொடுத்து இல்லையா. ஸோ நம்ம ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா முன்னாடிலாம், அது நமக்குள்ளே சட்டலாக வேலை செஞ்சுருக்கு. அந்த ஒரு பேஸை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஒரு அலர்ஜி போயிடுச்சு ஆத்மாக்குள்ளே. இல்லாட்டி பார்த்திங்கன்னா அது அப்படி இருந்துகிட்டே இருந்திருக்கும் மேபி. நான் பாபா சொல்ல கடைசியில் எல்லா ஆத்மாக்கள் வருவாங்க, பலவிதமான ஆத்மாக்கள் வருவாங்க பண்ணுவாங்கன்னா அதுக்கெலாம் பாபா ரெடி பண்ணுறாரு இல்லையா. இன்னும் ரெடி ஆகணும் அஃப்கோர்ஸ். பட் அந்த ஒரு பேஸ், அந்த ஒரு இல்லையா பேசிக்கான ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு அந்த மாதிரி ஒரு அறியாமையில். அந்த ஒரு அறியாமையினுடைய பயம் வந்து ஆத்மாக்குள்ளே போயிடுச்சு. ஸோ எதுக்காகனா பாபா சொல்ல சத்தியம். ஸோ நம்ம சன்ஸ்காரங்கள் பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸில் நம்ம அந்த ஒரு சாந்திக்கு சக்தியில் தான் அது கிளியர் ஆகுமே தவிர மற்றவங்க அட்வைஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் புரியலாம் வைக்க முடியாது. இதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்க ஒரு சன்ஸ்காரங்களை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும் சில விஷயங்கள். அதான் பாபா சொல்கிறது, இந்த சாந்தியினுடைய சக்தியிலேருந்து நீ எப்படிப்பட்ட சன்ஸ்காரத்தையும். இப்போ நம்ம பரந்தாமத்தில் நான் போகிறேன், அடிக்கடி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பரந்தாமத்தில் நான் இருக்கிறேன், ஸோ பாபாவை அந்த ஒரு சொரூபத்தில் நினச்சிக்கணும். இப்போ ரொம்ப கோபம் இருக்குது அப்படின்னா பாபா சாந்திக்கா சாகர், பாபா தான் அமைதி கடல். அந்த அமைதி கடலுக்குள்ளே நான் அப்படியே இருக்கிறேன். ஸோ அப்படியே பாபா அந்த ஈவன் பரந்தாமத்தில் போகும்போது எந்த சங்கல்பம் வைக்கக்கூடாது, அது ஃபியூ மினிட்ஸ் பண்ணால் கூட பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஏதாவது பேசணும் பண்ணோன்னா எங்கே பேசணும், நம்ம ஈவன் நம்ம எந்த சமஸ்காரத்தை நம்ம முடிவெடுக்கிறோம் அழிக்கணும்னு, அதை கூட சூக்ஷ்மலோகத்தில் பாப்தாதா கிட்ட கன்வே பண்ணணும். சங்கமிகத்தில் அதுக்காக தான் சூக்ஷ்மலோகம். இல்லை சூக்ஷ்மலோகம் தான் ஒரு ஆஃபீஸ் மாதிரி. இல்லை இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னா பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒன்று இருக்கணும் கனெக்ஷன், இங்கே போய் அப்ரூவல் வாங்கணும், இங்கே போய் இதை கட்டணும் இல்லையா. அது பண்ணால் தான் நம்மளால் வந்து அந்த ஆக்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி சங்கமிகத்தில் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதோடைய காரோபார், அந்த கம்யூனிகேஷன், அப்ரூவல், அப்ளிகேஷன் எல்லாமே எங்கே பண்ணணும்னா சூக்ஷ்மலோகம் தான். சூக்ஷ்மலோகன்றது அதுக்காகவே ஸ்பெஷலாக பாபா நமக்கு உருவாக்கிய ஒரு பிளேஸ், மெயின்லி ஃபார் சங்கமிக பிராமணர்கள். அந்த கொடுக்கல் வாங்கல் மீட்டிங் சொல்லுவாங்க, நம்ம காட்சி பார்க்குறவங்க சொல்லுவாங்க தாதிங்கெல்லாம், எப்பவுமே சூக்ஷ்மலோகம் பிஸியாகவே இருக்குமா. பாபா ஏதாவது குரூப்பை மீட் பண்ணிகிட்டே இருப்பாராம். இங்கேருந்து போக எடுத்துகிட்டு போவாங்களே ட்ரான்ஸில். ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கி கூட அந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம், ட்ரான்ஸ் மெசேஜ் படிச்சிருப்போம், நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம்.
அதில் பார்த்தீங்கன்னா பாபா இந்த குரூப்பை மீட் பண்ணோம், பாபா அங்கே போனால் இருக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. தாதிங்க நாங்கள் போனோம், பாபாவே காணோம், நாங்கள் தேடினோம், பார்த்தா பாபா அங்கே மீட் பண்ணியிருந்தார் இவங்களை, அந்த குரூப் இருந்தாங்க. இது ரியல் ஆக்சுவலி. அங்கே வந்து எப்போவுமே இப்போ கூட ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா உலக மாற்றன்றது நம்மளுக்கு புரியறது, நம்மளுக்கு தெரியறதுலாம் ரொம்ப கம்மி. ஸ்தூலமாக பார்க்குறது நான் சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தில் ஸ்தூலமான விஷயம் பார்த்திங்கன்னா 0.001 தான் நம்ம கண்ணில் பார்த்துட்ருக்கோம். ஸோ 99.9 வந்து சட்டிலான விஷயந்தான் இயங்கிட்டுருக்கு. அந்த ஒரு பாயிண்ட், அந்த 0.1 பார்க்குறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது. எல்லாமே 99.9 விஷயங்கள் வந்து இது ஸ்பார்க்கில் இருக்குது, படிச்சிருக்கோம்ல ஏற்கனவே. ஸோ அது எல்லாமே சட்டிலாக இயங்கக்கூடிய மாற்றங்கள் தான். இல்லை நினச்சே பாருங்கள், ஒரு பொண்ணுலகமே வருதுன்னா எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ். அது ஒரு சாதாரண வீடு கட்டுறதே எவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குது, எவ்வளோ ப்ராசஸிங். அதுக்கு இந்த உலகத்தையே ஒரு பொண்ணுலகம் ஆக்குறாருன்னா அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ், எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ், எவ்வளோ பிளானிங், எத்தனை பேருனுடைய சகயோகம் இல்லையா. ஸோ பிராமண ஆத்மாக்கள் நம்ம ஸ்தூலமாக இருக்கும், அஃப்கோர்ஸ் நிமித்தமாக. அதான் ஒரு வாட்டி யாரோ டிரான்ஸில் போயிட்டு மெசேஜ் கொடுத்தாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாபாவுக்கு ரொம்ப சிவகணங்கள் ரொம்ப பேர் இருக்காங்களா, சிவகணங்கள். அவங்க பார்த்தாங்களாம் காட்சியாக, பார்த்தீங்களா, கேட்டிங்களா டிரான்ஸ் தெரியல. சிவகணங்கள் நம்ம பக்தியில் கேட்டிருக்கோம் தெரியுமா, என்ன கேட்போம், எப்படி இருப்பாங்க, பெரிய பெரிய அரக்கர்கள்லாம் காட்டும். அரக்கர்கள் வந்து சிவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நந்தி இருப்பார் அதில், பட் ரொம்ப சிவகணங்கள் தனியாக ஒரு குரூப் இருக்காங்க. சிவனுக்கு வந்து அவ்வளோ சேவை பண்ணக்கூடியவங்க. அவங்களாம் ஒன்றுமே புரியாது, அவங்களுக்கு பெருசு பெருசாக இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டாக. அரக்கர்கள் சொல்ல முடியாது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, ஆனால் பெருசு பெருசாக இருப்பாங்க சிவகணங்கள். அவங்களாம் பூதகணங்கள், பூதகணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நெகட்டிவான சோல்ஸ் கிடையாது, அவங்க பாட்டு சேவை பண்ணுவாங்க. அதை சிவனடியார்கள் சேவை பண்ணக்கூடிய, ஆனால் குழந்த மாதிரி இருக்கும் அது மனசெல்லாம். அதுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தாங்க. ஒரு தாதி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பாபாவுக்கு அவ்வளோ உண்மையாகவே சிவகணங்கள் இருக்காங்களாம், அவ்வளோ பேர் சேவை பண்ணுறதுக்கு. அவங்க ஏதோ பார்த்தாங்க, இந்த சொர்க்கத்தை அமைக்கிறதுல பாபாட்ட கேட்டாங்களா, எப்படி பாபா சொர்க்கம் வரப்போகுதுன்னா, அது ஒரு சின்ன சீன் மட்டும் பாபா அப்படி ஆன் பண்ணாராம். அவங்க ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஆரம்பத்தில் எனக்கு வந்து இது புரியல இப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு சின்ன சீன், அந்த குட்டி காட்சி மட்டும் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, அவ்வளோ சிவகணங்கள் தலைமையில் வந்து மூட்டை இதுவா அந்த மாதிரி வந்து சொல்கிறது, அந்த கோல்டு, அந்த சுரங்கங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த சுரங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தங்கங்களை எங்கேயோ கொண்டு போகிறாங்களாம். எவ்வளோ தங்கமாக கொண்டு போகிறாங்க. சிவகணங்கள் தான் கொண்டு போக முடியும், மனுஷங்களை கொண்டு போக முடியாது. அது சூக்ஷ்ம அந்த சொல்ல பூத கணங்கள்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போகிறாங்களாம், தங்கமாக எங்கேயோ போதான் அந்த 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 மைண்ட்ஸ்லேருந்து. அந்த காட்சியை காமிச்சாராம் பாபா. ஸோ இது மாதிரி வந்து பல பேர் சேவை பண்ணிகிட்ருக்காங்கன்று அப்போ தான் புரிஞ்சுட்டாங்களாம். நம்மளாம் பாபா நிமித்தமாக நம்மளை மடியில் வச்சு கொஞ்சிட்ருக்காரு, உண்மையாகவே சேவை பண்ணுற அதை மாதிரி சூக்ஷ்மத்தை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பட் நம்மளை சொல்கிறது பாபா, நம்முடைய ரோல் என்ன, நம்ம ரோல் வந்து ஃபிசிக்கலாக எதுவுமே நம்ம உழைக்க போல. சொர்க்கத்துக்காக ஒரு கல் தூக்கி வைக்கிறோமா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒரு கல்லை கூட தூக்கி வைக்க போகிறதில்ல. நம்முடைய ரோல் என்ன அப்படின்னா மெயினாக புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி கூட பாபா சொன்னாலே பூர்வஜ், இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் நம்ம தான் மீடியம். இந்த ஸ்தூலமான உலகத்துக்கும் அந்த மூலவத்தனத்துக்கும் வி ஆர் த மீடியேட்டர். ஸோ அந்த மூலவத்தனத்தின் எனர்ஜி, சிவபாபாவோட எனர்ஜி வந்து நம் மூலமாக தான் இந்த பூமிக்கே வரும். ஸோ அந்த ரோல் தான் நம்மளுது. அதுக்கு நம்ம தகுதியான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகணும். இப்போ நான் பேசுனா இந்த மைக்கு சவுண்டு உங்களுக்கு கேட்கணும், இந்த மைக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குல்ல, இந்த மைக்கு கரெக்டாக இருந்தால் தான் ஒயர் கரெக்ட் கனெக்ஷனில் இருக்கணும், கரெக்டாக இருந்தால் தான் பேசுகிறது அங்கே வந்து ஆம்ப்ளிஃபை ஆகிட்டு வருது இல்லை. அந்த மாதிரி பாபாவுடைய சக்தியை ரிசீவ் பண்ணி இங்கே வந்து கொடுக்கறதுக்கான ஒரு மீடியேட்டர்ஸ், அதான் நான் சொல்லுவேன் நந்திகன் அந்த ரோல். நந்தி தான் வாகனம், மீடியம் இல்லையா. பக்த ஆத்மாக்களுடைய கோரிக்கைகளை சிவனுக்கு போய் சேர்க்கறது யார், நந்தி தான். யாரும் சிவனுக்கிட்ட போய் பேச மாட்டாங்க கோயிலில், நந்தியில் தான் போய் பேசுவாங்க. பார்த்துருக்கோம் இல்லையா, பார்க்கலாம் இல்லை. சிவன் கோயிலில் போனால் எல்லாம் நந்திக்கிட்ட தான் குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நந்தி தான் போய் கன்வே பண்ணுவார். ஏன்னா சிவனுக்கு காது இல்லை, இது தெரியாது. அங்கே தெரியாமல் கூட அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். பக்தியில் நம்ம தெரியாமே பாருங்கள், பக்தியில் அதை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. அந்த முருகனுடைய வாகனம் மயில், யாரா மயில்கிட்ட பேசுவாங்களா, மயிலை கண்டுக்கவே மாட்டோம், அது பாட்டு நின்றுட்டுருக்கோம் ஓரமாக. ஆனால் வந்து நந்திகனுக்கு அப்படி கிடையாது, எவ்வளோ முக்கியம் ரோலு. நந்திக்கிட்ட தான் பெரிய க்யூவே நிற்கும், எல்லாம் அப்ளிகேஷன் போடுறதே நந்திகன் கிட்ட தான், எல்லாம் குசுன்னு பேசுகிறது. அதுக்கு தான் பிரதோஷம் அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது. ஸோ அந்த நந்திகன்
நந்தியை பார்த்தா தான் சிவனை பார்க்கணும், ரூல்ஸு. அது யார் நந்திகன்? யார் இங்கே? வெறும் பிரம்மா தான் நந்திகனா? நம்மளாம் யார்? மாஸ்டர் பிரம்மா இல்லை? பிரம்மகுமார் பேர் வச்சுக்கிட்டு, பிரம்மாவுடைய புஜங்கள் பேர் வச்சுட்டு ஒன்லி பிரம்ம பாபா மட்டும் கிடையாது, வி ஆர் ஆல் நந்திகன். நீங்கள் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகிறோமே, யார் மகிமை அது? அங்கே போய் கோயிலில் போய் யாரை பார்த்துட்ருக்கீங்க? உங்களை தான் பார்க்குறீங்க. நம்ம தான் மாஸ்டர் பிரம்மா, நம்ம தான் பாபாவுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம தான் மெசேஞ்சர். ஸோ நம்முடைய மகிமை தான் பக்தியில் அப்படி காட்டப்படுது இல்லையா? அப்போது இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் கனெக்ட் பண்ணுறதே நம்ம தான். ஸோ அந்த ரோல் நம்மளுது. அப்படியா? ஸ்பார்க். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாபா நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரே சேவை என்னன்னா சுய மாற்றம். நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிடுங்க போதும்ப்பா, நல்ல ஒரு மைக் ஆகிடுங்கப்பான்றார். பாருங்க, இந்த மைக்கு கொஞ்சம் கரகராக இருந்துச்சுன்னா எவ்வளோ எரிச்சல் வரும். யாராவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? இந்த மைக் எதை எக்கோ ஆகுது இல்லை, ஏதாவது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது, கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுன்னா எவ்வளோ டிஸ்டர்பன்ஸு. அப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸு தேவையில்லை. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறேன், நம்மளாம் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் அது வந்து பாபாவோடைய யஜ்யத்துக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தானே இருக்கணும், வேறு எதுவுமே வேணாம். பாபா எதிர்பார்க்குறது நீங்கள் உங்களுடைய சுய ஸ்திதியில், உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில், நீங்கள் சுய சக்தியில் நிலைச்சிருங்க. இதானே அவர் சொல்கிறாரு. பாருங்கள், எந்த முரளி எடுத்தாலும் இந்த டாபிக் மாறாது, இந்த டாபிக் மாறவே மாறாது. நீங்கள் அந்த சுயஸ்திதியிலிருந்து என் நினைவில் இருங்க பஸ். நம்மக்கிட்ட பாபா எதிர்பார்க்குறது அது மட்டும்தான். மற்றபடி சொர்க்கத்துக்காக பாபா வேறு எதுவும் எல்லாமே அவர் பண்ணிடுறாரு. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம செய்யணும். அதுவும் பாபா நம்மளை பண்ண வைக்கிறாரு. கரண் கராவனாரும் அவர் தான். அது சும்மா ஒரு ஸ்டெப்பு, அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது தான் இப்போ நம்முடைய மெயின் ரோலாக இருக்குது. அதனால் இந்த சாந்திக்கு சக்தினா நம்ம இப்போது செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அதில் தான் பழைய சன்ஸ்காரங்க. ஸோ டெய்லி ஒன்று பண்ணலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு கூட ஒன்று வச்சுக்கலாம். எல்லாம் எங்கே வேணால் பண்ணலாமே. ஒரு மாதத்துக்கு கூட ஒரு சன்ஸ்காரத்தை வச்சுக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணாலே எல்லாம் கிளியர் ஆகிடும். ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலே எல்லாம் வந்துடும். அப்படி தான் பாபா நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்டே கொடுத்துருக்காரு. எல்லாம் ஆட்டோமேஷன் தான் இங்கே இல்லையா? நீங்கள் ஒரு குணம் கொண்டு வந்தால் அதை ஒட்டி எல்லாம் சொல்லுவாலே பாபா. நீங்கள் ஜஸ்ட்டு அம்சம் இருந்தால் வம்சம் உருவாயிடும். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்குமே. அது மாதிரி ஒரு குணம், நம்ம அது ஒரு குணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அதை ஒட்டி எல்லா குணங்களும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும். அது மாதிரி ஒரு சன்ஸ்கார் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம அதை அழிக்கிறோம், அது மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம் அப்படின்னா பல விஷயங்கள் அதை ஒட்டி போயிடும். அதனால் நம்ம ஒரு மாதம் கூட வைக்கலாம். நான் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நான் அமிர்த வேலையில் நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்குள்ளே ஏதோ ஒரு சன்ஸ்காரம் இருக்குது, அதை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு நம்ம அது மேலே கவனம் வச்சோம்னா அதான். இப்படி தான் ஒன்றுமே இல்லை. நம்ம சூக்ஷ்ம லோகத்தில் பாபாட்ட போய் பேசணும். பாபா, எனக்குள்ளே சன்ஸ்காரம் இருக்குது, நான் இதை முழுமையாக அழிக்கிறேன் பாபா, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மூலமாக அப்படின்னு பாபாட்ட அந்த சங்கல்பம் மனசு புத்தியில் அங்கே சங்கல்பத்தை வச்சுட்டு அந்த ஒரு தாட்டை பாபாட்ட ஒப்படைச்சிட்டு நேராக பரந்தாம் போயிட்டு கம்ப்ளீட் சைலன்ஸ். பரந்தாமத்தில் போய் எதுவுமே நினைக்க வேணாம். அது ஒன்லி சார்ஜ் மோட், ஒன்லி சார்ஜ் மோட். ஃபோனை சார்ஜில் போட்டால் பேசக்கூடாது, அதான் நல்லது. பேசினா தப்பு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பரந்தாமத்தில் ஒன்லி இல்லையா. இப்போ நம்ம ஏன் கமெண்ட்ரியில் அது வர்ணனை பண்ணுறோன்னா தட் ஃபீல் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். பரந்தாமம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அது சங்கல்பம் இல்லை, ஜஸ்ட் அதை வந்து புரிதலுக்காக, அந்த ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுறதுக்காக. பட் ஆக்சுவலாக பரந்தாமத்தில் நோ சங்கல்ப். பட் அதை புரிஞ்சிருக்கணும், அங்கே புரிஞ்சிருக்கணும். அந்த வந்து புரிந்துன்னா அது எப்படி இருக்கும், அங்கே என்ன நடக்குதுன்ற ப்ராசஸ் புரியணும். பாபா இன்னொன்று சொல்வார், பரந்தாமத்தினுடைய ப்ராசஸ் என்ன சொல்வார் பாபா அவ்யக்தவாணியில். அங்கே தான் பாபா, அதான் பாபா ஆப்ரேஷன் தேட்டர்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்குது? அவ்யக்த முறை டேட் ஞாபகம் இல்லை, படிச்சிருக்கோம். சோல் சர்ஜரி நடக்கிற இடம் அதான். சோல் சர்ஜரின்னு பாபா சொல்லியிருக்கார், இதே டேர்ம் தான் இல்லையா. சோல் சர்ஜரி பாபா பண்ணுறார் பரந்தாமத்தில். அதுக்கு பாபா வந்து குளோரோஃபார்ம்னா போடுறாராம். என்ன இன்ஜெக்ஷன் போடுறாரா? அனஸ்தேஷியா. என்ன இன்ஜெக்ஷன் போடுறாரா?
அஷரீரி தான் அது குளோரோஃபார்ம் ஸ்டேஜா. நீங்கள் பரந்தாமத்தில் அஷரீரியாக இருந்தீங்கனாலே என்ன ஆகிடும், ஆத்மா கம்ப்ளீட்டாக எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகுது இல்லையா. ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக மயக்க மருந்து போடுவாங்கல்ல, அப்படியே போடாமல் பண்ண முடியுமா ஆப்ரேஷனு? அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மயக்க மருந்து கொடுத்தா தான் அவங்க ஃபுல்லாக சைலண்ட் ஆகிடுவாங்க, அப்புறம் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை மாதிரி பாபா சொல்கிறாரு, அஷரீரி ஆகுறதுன்றது உங்களுடைய குளோரோஃபார்ம் கொடுக்குற மாதிரி ஆத்மாக்கு. ஆத்மா அப்படியே சைலண்ட் ஆகும்பொழுது பாபா அங்கே சோல் சர்ஜரி பண்ணுவோம். இந்த கான்செப்ட்ஸ் புரியணும். நான் பிறந்தா போய் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஒரே தாட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அங்கே. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு நம்ம வந்து இப்போ குளோரோஃபார்ம் கூட ரொம்ப தூங்கிட்டோன்னு நினச்சிங்களேன், அது தூக்க நிலையே குளோரோஃபார்ம் அஷரீர் நினச்சக்கூடாது. அந்த ஒரு விழிப்புணர்வோடு அமைதியாக இருக்கிறது அதான் அஷரீரி. அஷரீரி இஸ் ஈக்குவல் டு கம்ப்ளீட் டீப் ஸ்லீப் தான். பட் விழிப்புணர்வோட ஒரு ஆத்மா இருக்கும். அந்த விழிப்புணர்வில் ஆத்மா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப அந்த புரிதல் முக்கியம். இப்போ தூங்கிட்டா பார்த்தீங்கன்னா அது அன்கான்ஷியஸில் வேறு மாதிரி ஆகிடும் அது கம்ப்ளீட்டாக. இப்போ நீங்கள் ஃபோனு சார்ஜில் போட்டால் பாருங்கள், ஈவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட சார்ஜ் போட்டால் அதில் ஒரு லைட் இருக்கும், பார்த்துருக்கோம்ல, அது லைட் இருக்கும். அது வந்து சார்ஜ் தான், அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, ஆனால் இருக்கும். அது அந்த இருக்கும்ன்றது தெரியும். லைட் அந்த ஆனில் இருக்கும், அது ஆகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதுதான் அஷரீரி. நான் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டேன், கம்ப்ளீட் சைலன்ஸில் போயிட்டேன், பட் நான் விழிப்புணர்வோடு இருக்கேன் உள்ளுக்குள்ளே. இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியலன்ற மாதிரி இருக்குல்ல, கம்ப்ளீட் வந்து சொல்லி அந்த சுயத்தை இழந்த நிலை கிடையாது, அன்கான்ஷியஸில் போகிறதில்ல, அந்த கான்ஷியஸில் அமைதி நிலைக்கு போகிறது. அப்போது அந்த மாதிரி அமைதி ஆகும்போது பாபா ஆத்மாக்குள்ளே பல மாற்றங்களை சர்ஜரி பண்ணுவாராம் பாபா. ஸ்பெஷல் டைம் அமிர்த வேலை தான் சோல் சர்ஜரிக்கு. இந்த வார்த்தை அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அவதான் வைத்தீஸ்வரன் ஆத்மா வந்து ஹீலிங் பண்ணக்கூடிய டைமே அமிர்த வேலை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், முடிந்தவரை அஷரீரி தான். எவ்வளோ அஷரீரி ஸ்டேஜில் அப்படியே கம்ப்ளீட் சைலன்ஸில் நம்ம பரந்தாமத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த தாட்ஸ் எல்லாம் பாபாட்ட எங்கே கொடுத்துடணும். நீங்கள் சூக்ஷ்ம லோகத்தில் என்னன்னா பேசிட்டு போயிட்டு அங்கே அப்படியே நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கிறோம், எவ்வளோ மினிட்ஸ் இருக்கோமோ அவ்வளோ ஃபுல்லாக ஆத்மா ஹீல் ஆகுது, சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மெத்தடு நம்ம எல்லா சன்ஸ்காரத்துக்குமே நம்ம அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதுதான் பேசிக் ஆஃப் மெத்தட். இது இதில் கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதில்? ஸோ நம்மளுக்கு வந்து நாலேஜ் வைஸ் கிளியராக இருக்குது, பண்ணுறது தான் நம்ம கையில். இப்போது நம்ம அது எவ்வளோ பண்ண போகிறோம் சொல்ல, ஏதாவது ஒரு சன்ஸ்காரத்தை ஒரு மாதம் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு வாரம் கூட பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க, ரிசல்ட் நம்ம தான் பார்க்க போகிறோம். இது நம்முடைய பர்சனல் விஷயம். ஸோ எனக்கே புரியும், ஓகே எனக்குள்ளே இப்போ அது ஹீல் ஆகிடுச்சு, எனக்குள்ளே இந்த விஷயம் போயிடுச்சுன்னு அப்படி நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸ் வரும் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில். வரும்போது ஓவர் கம் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அது நம்ம சாய்ஸ் தான். நீங்கள் சூக்ஷ்ம லோகத்தில் பாபாட் நல்லா பேசுகிறது தான். நீங்கள் பேசுகிறது, கம்யூனிகேஷன், நீங்கள் என்ன வேணால் பேசுகிறது பண்ணுறது எல்லாமே சூக்ஷ்ம லோகத்தில். அதுதான் இங்கேயே 2 பாபா ரூம் இருக்குல்ல, ஒன்று பேசுகிறதுக்கு பண்ணுறதுக்கு பாபாட் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, திருஷ்டி வாங்கிறதுக்கு, பாபா மேலே சாஞ்சிக்கிறதுக்கு, எல்லாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இங்கே பாபாகிட்ட ஃபஸ்ட் ஃப்ளோரில். பட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிராகார்னா ஒன்லி பாயிண்ட் ஆஃப் லைட், ஒன்லி சைலன்ஸ், அங்கே ஒன்லி சார்ஜ் ஆகிறதுக்கு அங்கே போய்க்கலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சூக்ஷ்ம லோகத்தில் பிளஸ்ஸிங்ஸ் அனுபவம் செய்வோம், இருந்தாலும் இல்லை பேசும்போது ஃபோன் சார்ஜ் ஆகும். ஆனால் முழுமையாக சார்ஜ் எப்போ ஆகும்? சைலண்ட்டில் தான் ஃபோன் சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி அங்கே வந்து கம்ப்ளீட் சார்ஜ் மோடு கீழே. நீங்கள் பேசியே விட்டுறக்கூடாது. ஆஃபீஸுக்கு போகிறோன்னா அந்த காரோபாரம் முடிச்சுட்டு வந்துடணும்ல, அது மாதிரி பாபாட்ட பேசுகிறது ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பரந்தாமத்தில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது தாட்ஸ் வரும், நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். பரந்தாமத்தில் போய் தாட்ஸ் வரும் தான், நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே நம்ம இப்போ சைலன்ஸாக இருக்கணும். அங்கேயும் தாட்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ண தான் பார்க்கணும். அதுவும் குற்றம் அப்படிலாம் கிடையாது இல்லை,
அங்கே நம்ம அங்கே சங்கல்பம் வருதுன்னா அங்கே பவர் இருக்காது. நேச்சுரலாக நம்ம ஸ்திதியில் வந்து நம்மளால் வந்து எனர்ஜி எடுக்க முடியாது. எப்போ வேணால் பண்ணலாம், இதுக்கெலாம் டைம் இல்லை. டெஃபினட்டாக பாபா சொல்கிறார் இல்லையா, எப்போவுமே பாபா சொல்கிறது தானே, நீங்கள் வந்து ஃபுல் டேனுடைய நம்ம ஸ்திதி தான், அதாவது ஃபுல் டே அண்ட் வந்து நைட்டு பிஃபோர் பெட் பாபாட்ட நம்ம என்ன பண்ணிட்டு படுக்கிறோமோ அதுதான் நெக்ஸ்ட் டேக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. டெஃபினட்டாக அது இருக்கே, ஃபுல் டே நம்முடைய ப்ராக்டிஸை பொறுத்து நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். 100% அது இருக்க தான் செய்யுது. சரி, நேற்று விட்ட பாயிண்ட்லேருந்து படிக்கலாம். साइलेंस की शक्ति शांति के सागर बाप से अनेक आत्माओं का मिलन करा सकती है. சைலன்ஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பாபா சொல்கிறார். அமைதி சக்தி வந்து அமைதி சக்தினால் நம்ம சாந்தியின் கடல் பாபா கிட்ட அநேக ஆத்மாக்களை சந்திக்க வைக்க முடியுமா, மீட் பண்ண வைக்க முடியுமா. அநேக ஆத்மாக்களை பாபா கிட்ட சந்திக்க வைக்க முடியும் சாந்தி கடலோட. இப்போ மனசா சேவை பண்ணுறோம் இல்லையா, நம்மளுக்கு யாரெல்லாம் தெரியும், எல்லாரையும் எமர்ஜ் பண்ணி பாபா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறோம்ல, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குது போகுது அப்படின்னாலே அங்கே இந்த பவர் தான். இந்த ப்ளக் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணணும். நான் பாபாவோட கனெக்ட் ஆகிட்டு நான் அந்த மாதிரி சிரேஷ்டமான அந்த பாவனை ஆசையை உருவாக்குறது. அந்த மாதிரி சைலண்ட் சக்தி மூலமாக நம்ம பல ஆத்மாக்களை பாபாவோட சந்திக்க வைக்க முடியும். साइलेंस की शक्ति अनेक जन्मों से भटकती हुई आत्माओं को ठिकाने की अनुभूति करा सकती है. இந்த அமைதி சக்தி வந்து அநேக ஜென்மங்களாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு, பல பிறவியும் அலைஞ்சிட்ருப்பாங்களாம் பர்த் இல்லாமல். எத்தனையோ ஆத்மாக்கள் அப்படி அலைஞ்சிட்ருக்கா பர்த்தே இல்லாமல். அந்த ஆத்மாக்களுக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு முக்தி, அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குமா அந்த ஆத்மாக்களுக்கு. அந்த புகலிடத்தை காட்டக்கூடிய அனுபவத்தை செய்விக்குமா. மீன்ஸ் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் நம்ம தான் வழி காட்ட முடியும்ன்றார் அமைதியின் சக்தியில் இருக்கும் பொழுது. கர்மா அட்டாச்மெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகாமல் இருக்குது, அந்த மாதிரி வந்து அக்கால மரணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு கர்மத்தினால அந்த ஆத்மாவுக்கு பர்த் கிடைக்காது, அந்த ஆத்மா அலைஞ்சிட்டே இருப்பாங்க. அது அந்தந்த ஆத்மாவுடைய கர்மாவை பொறுத்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கும் நீங்கள் தான் வழி காட்ட முடியும்ன்றார் பாபா. எல்லாருக்குமே பிகேஸ் நான் பிகேஸ் கிடையாது. பிகேஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக முயற்சி பண்ணல, அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்துமதி சோகதி, அதான் பாபா சொல்லுவார் இல்லையா, அந்துமதி நம்முடைய இறுதி நிலையே எதிர்காலம் சொல்லுவார். இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் நம்மளுடைய ஸ்திதி எப்படி நம்ம இறக்கும் போது இருக்குது, இறக்கும் போது அது மாதிரி நம்ம திடீர்னு போய் சில பேர் உக்காந்துட்டே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது என்ன மாதிரி டெத் அது? அது இயற்கை மரணமா இல்லை எப்படி மரணம்? உட்காந்துட்டே இருந்தாங்க, இப்போ சடனாக டெத் ஆகிட்டோம். நம்மளும் சொல்லலாம் இப்போ நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாப்பா. நம்ம பார்க்குறவங்களுக்கு அது வந்து அவங்க ஈஸியாக நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்கப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாமல் போயிட்டாங்கன்னு. பட் அந்த சோல் என்ன ஃபீல் பண்ணுறது யார் பார்த்தா? அந்த சோலுக்கு வந்து அவ்வளோ ஆசைபாசம் இருந்திருக்கும், மைண்ட் செட்டே இருந்திருக்காது போகிறோன்னு சொல்லிட்டு. டக்குன்னு போயிட்டா ஐயோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, என் ஜுவல்ஸு, என்னுடைய குழந்தை, என் இது அதுன்னு எவ்வளோ இருக்குது விஷயங்கள், அதிலெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல. அது எப்படி போகும்? எப்படி போகும்? அச்சானக் போயிட்டு, அது அச்சானக் மரணம் தான், அக்கால மரணம் தான், அது சடன் டெத்து தான். அந்த சோலை இப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு அது குட் டெத்து, நல்லபடியாக போயிட்டாங்கப்பான்னு. அந்த சோலுடைய மெச்சூரிட்டி பொறுத்து தான் அது அக்கால மரணமாக இயற்கை மரணமான்றதை நிர்ணயிக்கப்படும். அந்த சோலுக்கு வந்து மனப்பக்குவம் இருக்குது, ஓகேப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்துப்பாங்கப்பா, நான் போனால் போதும், வந்துட்டேன். சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க மரணத்தை. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது இயற்கை தான், நல்ல விஷயம். சில சோலுக்கு அக்செப்டன்ஸ் இருக்காது. அதெல்லாம் மனப்பக்குவம் பாருங்கள். சில பேர் பாருங்கள் அந்த டெத்து பெட்டுக்கே போயிடுவாங்க, பார்த்துருக்கோம் இல்லையா, கோமா ஸ்டேஜில் கூட இருப்பாங்க, உயிரே பிரியாது. 3 மாதம் 6 மாதம், சில பேர் 6 வருஷம், எத்தனையோ வருஷம் கூட இருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, கடைசியில் அந்த வீட்டு மண்ணை கூட தூக்கி வாயில் போடுவாங்க. மண்ணாசை இருக்கோ? ஆமாம், தெரியாதான், கேள்விப்பட்டது இல்லையா? மண்ணாசைக்கு மண்ணை கூட வாயில் போடுவாங்க, அப்படியாவது உயிர் போயிடட்டும். எல்லாரும் வந்து பால் ஊற்றுவாங்க, ஜுவல்லை அந்த அவங்க கோமாவில் இருந்தால் கூட அன்கான்ஷியஸில் இருப்பாங்க இல்லையா, பட் சோலுக்கு தெரியும்ல, அவங்க ஜுவல்லாக போடுவாங்க. அந்த ஆசை இருக்கோ? போட என்ன ஆசையும் அந்த ஆத்மா வந்து பிரியட்டும்,
அப்படிலாம் அதுக்கு அப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி அது போகணுன்னு அப்படியே அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. சோல் போகாது, எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். பாடி ஃபுல்லாக வெஜிடபிள் ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் ஆத்மா மட்டும் ஒட்டிகிட்ருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு பற்று, ஏதோ ஒரு ஏக்கத்தில் அந்த ஆத்மா அப்படியே ஒட்டிகிட்ருக்கும். அது மாதிரி வெரைட்டி சோல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதனால பாபா என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி போன ஆத்மாக்களும் அலைஞ்சிட்ருக்காங்க, இருக்கிற ஆத்மாவும் துக்கத்தில் இருக்கிறாங்க. இது மாதிரி வெரைட்டியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் சோல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஐஎன்ஆர் அவங்களாம் வந்து நான் பார்த்துருக்கோம். ஐஎன்ஆர் தெரியும்ல, ஊர் காவலர்கள். அவங்களாம் யார்? அஃப்கோர்ஸ் சாமியாக வணங்கிட்டுருக்கோம், சாமி தான். பட் அவங்க யார்? அந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்திருப்பாங்க, ஊரில் ஏதோ பொறுப்பாளியாக இருந்திருப்பாங்க. அந்த ஊர் மேலே ரொம்ப பற்று இருக்கும். அந்த ஊருக்கு நன்மை செய்யணும், அந்த ஊர் மக்கள், அந்த ஊர் மேலே பற்று, என் ஊர் என் மக்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஒவ்வொரு அந்த பற்றுனால அவங்க இறந்தாலும் அந்த ஊருக்கே சூக்ஷ்மத்தில் காவலராக இருப்பாங்க. அதான் ஊர் காவலர்கள். நீங்கள் பார்ப்பீங்க எல்லா ஊர்லேயும் பெருசு பெருசாக கத்தி வச்சுட்டு குதிரை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஊருக்கே அவங்க நன்மை செய்கிறதுக்காக தான். அந்த லிமிட்டேஷன் இருக்காது, ஆனால் வந்து அந்த ஊர் மேலே ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். என் ஊர் என் ஊர் என் மக்கள் என் மக்கள். அந்த ஊருக்குள்ள யாரும் வந்துட விட மாட்டாங்க கெட்டவங்களை. பார்த்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, யாருன்னா ஊருக்கு காலை வச்சா ஐயனார் அவ்வளோதான் கொண்டுட்டாரு, இல்லை ஊரை விட்டு போனால் கூட ஐயனார் சொல்லிட்டு தான் போகணும். காப்பு கட்டுவாங்க. இதெல்லாம் ரியலாகவே இருக்குது இல்லையா? ஐயனார் டெய்லி நைட்டில் வந்து வாக் பண்ணிவிட்டு பார்த்துக்கிறாரு. அப்போ வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து பார்த்துப்பாரான் பெரிய ஊர் காவலர். அவருக்குள்ளே பாருங்கள் அந்த சூக்ஷ்மத்தில் வாக் பண்ணுவார். அவருடைய அந்த வைப்ரேஷன் பட்டா கூட சில பேருக்கு ஆகாது. சொல்லுவாங்க ஐயனார் அடிச்சிட்டாருன்னுவாங்க. அவர் அடிக்க போகிறதில்ல. அந்த ஆரா, அவருடைய ஆரா வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குமா, ஊன்னு அவரோட தான் வாக் பண்ணுவாராம். அதை பட்டா கூட சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் திருப்பி ஒரு கோயிலுக்கு போய் விபூதி வச்சுட்டு வரேன் சரியாக போச்சுன்னுவாங்க. இதெல்லாம் இருக்குது பாருங்கள் சிஸ்டம் எல்லாம் இல்லையா? அதுவும் அதே மாதிரி சூக்ஷ்ம ஆத்மா தான். பட் பர்த்டே அந்த ஐயனார் அந்த முனீஸ்வரருக்கெலாம் யார் சகாஷ் கொடுக்க முடியும்? இப்போ உங்கள் ஊர்லலாம் அது மாதிரி தான் இருப்பாங்க. அங்கங்கே எத்தனை பேர் ஊர் இருக்கும் இல்லை? நம்ம அப்கோர்ஸ் சென்னையில் இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு ஊர் இருக்கும், அங்கே ஒரு ஐயனார் இருக்காரா இல்லையா? அவங்களாம் யார் ஞானம் கொடுக்கறது? ஒரு வாட்டியாவது உங்கள் ஊரில் போய் ஞானம் கொடுத்துடணும், நம்ம கடமை. உங்கள் ஊரில் சப்போஸ் சென்டர் இருக்குது, அங்கே சேவை பண்ணிட்டாங்கன்னா ஓகே. சிலதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கும் சாமி. ஸோ அந்த ஊரில் போய் நம்ம ஏதாவது அந்த ஆத்மாவுக்கு, அவருக்கு என்ன சொல்ல, பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அவருக்கு அதானே போகு இல்லையா? நம்ம போய் அந்த ஆத்மாவுக்கு போகு கொடுத்து, ஸோ அந்த சாமிக்கிட்ட நம்ம வந்து அஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து பாபாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து பேசும்போது கண்டிப்பாக அந்த ஆத்மா ரிசீவ் பண்ணும். இல்லை லைவாக அங்கே தான் இருப்பாங்க அவங்களாம். அது மாதிரி எல்லா ஊர்லேயும் கிராமத்தில் ஸ்பெஷலாக அது மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கெல்லாம் நம்ம பாபா ஞானம் கொடுக்கும்போது அந்த குலசாமிக்கு, அந்த குல தெய்வத்துக்கு, அந்த ஐயனாருக்கெல்லாம் பாபாவோட மெசேஜ் கிடைக்கும். அவங்கள மதுபனுக்கு இன்வைட் பண்ணி சொல்லணும், போவாங்க. இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி எத்தனையோ சட்டில் சோல்ஸ் ஐயனார்ஸ் முனீஸ்வரர்கள் பாபா கிட்ட வந்திருக்காங்க, இருக்காங்க. அவங்களும் பாபா சேவை நிமித்தம் இது தாதிங்க, அதில் பிரகாஷ்மணி தாதி சொல்லியிருக்காங்க. இதை மதுபனே பார்த்திங்கன்னா வந்து அந்த கோட்டை மாதிரி எத்தனையோ அது மாதிரி ஐயனார் முனீஸ்வரர்கள் பார்த்திங்கன்னா பாபாவுடைய குழந்தை ஆகிட்டு அவங்க பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ரோலை ப்ளே பண்ணுவாங்க. அது மாதிரி ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட பேர் பாபாவுடைய குழந்தைங்க பல ரூபத்தில் பாபாவுக்கு சேவை பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு விஸ்வ சேவையில். ஸோ முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாமிகிட்ட நம்மளே அனுபவம் இருக்குது, நம்மளுக்கு அது மாதிரி பேசியிருக்கோம். அந்த சாமி தான் அவங்க பெருசாக சொல்லுவாங்க இல்லையா? இப்போ பாபாட்ட வந்த பிறகு அவங்களுக்கு சூக்ஷ்மத்தில் எல்லாமே தெரியும். அவங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்களாம் ரொம்ப கிரேட்டு, நீங்களாம் ஸோ நாங்கள் இப்படி இருக்கிறோம், எங்கள் ரோல் எப்படி இருக்குன்னே சொல்லுவாங்க. எங்கள் ரோல் எப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் பாபா மடியில் இருக்கிறீங்க, நீங்கள் பாபாவுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிறீங்க, ரொம்ப கிரேட்டு நீங்களாம். ஸோ நாங்கள் உங்களை செருப்பாக சேவை பண்ணுவோன்னு அந்த யாரெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா பெரியவங்க முனீஸ்வரர், அவங்க வந்து பேசுவாங்க, நீங்கள் பண்ணுறது உயர்ந்த சேவை. ஸோ நாங்களும் பாபா கிட்ட வரோம், நாங்களும் பாபா பார்க்குறோம். ஸோ பாபா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கார் சூக்ஷ்மத்தில். ஸோ நாங்களும் முயற்சி, ஆனால் அவங்களுக்கு பாடி இல்லாத போது முயற்சி பண்ண முடியாது அதிகமாக. இப்போ முயற்சி பண்ணுறதுக்கு ஸ்தூலமான உடம்பு ரொம்ப அவசியம். ஸ்தூலமான உடம்பு இல்லைன்னா முயற்சி பண்ணுறது கஷ்டம். டெய்லி பண்ணுறோம்ல அந்த மாதிரி சொல்கிறேன் அது நம்ம உடனே சொல்கிறோம். அது பெரிய சாப்டர், அது ஒரு இருக்குது.
நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி சோல்ஸ் கூட இருக்காங்க தான் பாபா சொல்கிறார். பட்டக்தி உயின்றார். இதில் வெரைட்டி சோல்ஸ் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆத்மாக்களுக்கும் சாந்தியின் சக்தி மூலமாக தான் சகாஷ் கொடுக்க முடியுன்றார் பாபா. அதனால் எல்லா குலதெய்வங்கள், இஷ்ட தேவதைகள், இது மாதிரி ஊர் காவலர்கள், இவங்க எல்லாருக்குமே அது மாதிரி மற்ற ஆத்மாக்களும் எத்தனையோ பேர் வந்து அகால மரணத்தில் வந்து துக்கத்தில் இருப்பாங்க. ஸோ எல்லா விதமான பட்டக்தி உயி ஆத்மாவுங்கோ, அவங்களாம் பட்டக்தி கிடையாது, அவங்களாம் ஏதோ சேவைக்காக இருக்கிறாங்க. பட் சில பேர் உண்மையாலுமே வந்து துக்கத்தில் துடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் சகாஷ் கொடுக்கணுன்றார் பாபா. அது எப்போ முடியுன்றார்? அவ்வளோ ஹையஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள். அதுக்கு தான் பாபா நம்மளுடைய ஸ்டேஜை ஏன் நம்ம ரோலை புரிய வச்சுட்டே இருக்காருன்னா, இப்போ நம்ம சில இதெல்லாம் சைல்டிஷாக பண்ணிகிட்ருக்கோம்ல. இவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசலை, இவங்க பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அவங்க முறைச்சாங்க, சிரித்தாங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஃபீலிங் வருதுல்ல. நினச்சிப்பா இவ்வளோ பேர் ரோல் பாபா கொடுத்துட்டு குட்டி குட்டியாக பண்ணால் எப்படி இருக்கும் பாபாவுக்கு? நீ எவ்வளோ பெரிய ஆத்மா, உன்னை எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க பாருன்றார் பாபா. அதுதான் புரிய வைக்கிறார். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கே நீங்கள் சகாஷ் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் பாபா புரிய வைக்கிறார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும். நம்ம ரோல் நமக்கு என்னன்னு புரியணும். இப்போ நம்ம எது மெயினாக நினச்சிட்ருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் நம்ம ஈஸியாக கடந்துடலாம். இந்த ஸ்தூலமாக இப்போ என்னென்ன பார்த்துட்டோம் கண்களில், இந்த ஃபேமிலி இல்லையா, இந்த பசங்களுடைய பொறுப்பு, இதெல்லாம் வந்து எப்போ கடப்போன்னா, எப்போ நம்ம பேகத்து சேவையில் இருக்கிறோமோ அப்போ அதுக்குள்ளே அது தானாகவே இருக்கா இல்லையா? தானாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லைக்கப்பாற்பட்ட சேவையில் இருக்கும்போது தானாகவே எல்லைக்குட்பட்டது தானாகவே சரியாயிடும். அதனால் இப்போ பாபா குழந்தை ஆன பிறகும் நம்மளுடைய எய்ம் வந்து எல்லைக்குட்பட்டதாக வைக்கக்கூடாது. என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும். ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம குட் விஷஸ் கொடுக்கணும், ஆஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் எல்லாத்துக்கும் மேலே பாபா நான் ஜெகதம்பாவை சொல்லுவார் இல்லையா, அவங்க ஜெகதம்பானா நம்ம யார்? மாஸ்டர், அவங்க வாரிசு இல்லை. இப்போ ஜெகத் பித்தானா பிரம்ம பாபாவுடைய வாரிசு நம்ம. அப்போது பிரம்மகுமார் குமாரினாலே பிரம்மாவுடைய புஜங்கள், அதான் 1000 கை காட்டுறாங்க பக்தியிலேயே. அப்போ என்னுடைய எய்ம் வந்து சின்னது கிடையாது. நான் இதை வந்து சரி பண்ணுறேன், இதை சரி பண்ணுறேன், இதை சரி பண்ணுறேன்னு பெருசாக வைக்கணும். ஸோ நான் பண்ணுறது இன்றைக்கி பண்ணல ப்ராக்டிஸ் மூதாதையன்னா என்னுடைய ஒவ்வொரு எனர்ஜியுமே இந்த உலகத்துக்கு போயிட்டுருக்கு. அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணும். எல்லாருக்கும் நன்மை இருக்கட்டும், எல்லாருக்குமே நன்மை பயக்கணும்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம வள்ளுவர் கோட்டம் சேவை இருக்குது இல்லையா, அப்போ நம்ம வந்து எல்லோரும் இன்வைட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஃபிசிக்கலாக சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம இந்த ஏரியாவில் நம்ம வந்து சேவை பண்ணுறோம், இந்த ஏரியாவில் சேவை பண்ணுறோம், அந்த ஏரியாவில் சேவை பண்ணுறோம். ஃபிசிக்கலுக்கு தான் லிமிட்டேஷன். அது நம்ம வந்து சில டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம மற்ற இடத்துல சேவை பண்ண முடியாது. பட் மனசில் பண்ணும்போது எல்லாருக்கும் அவங்க குட் விஷஸ் கொடுக்கணும். இப்போ இது சென்னை ப்ரோக்ராமா, இப்போ சென்னையில் எங்கேருந்துலாம் ஆத்மாக்கள் வருவாங்க இல்லையா, நமக்கு தெரியாது. ஸோ பாபாட்ட அப்படி சொல்லிடணும், பாபா உங்கள் குழந்தை யார் இப்போ இந்த சேவையில் எங்கெல்லாம் தேவ ஆத்மா இருக்காங்க, ஸோ யாருக்கெல்லாம் மெசேஜ் கிடைக்கணும், வாரிஸ் ஆகணுமோ, அது எந்த சென்டர்னா போட்டோம் நல்லபடியாக. நமக்கு தேவை சென்டர் கிடையாது, இதுதான் நம்ம சென்டர் கிடையாது. பேகத்து ஃபிசிக்கலாக சும்மா ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வச்சுருக்காரு பாபா, தவிர பேகத்து. ஸோ எல்லாருக்குமே பாபாவோட பிளெஸிங்ஸ் கிடைக்கணும், எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அனுபவம் ஆகணும். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம தாட்ஸில் உள் உணர்வில் பேகத்தாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த விஸ்வ சேவை நம்மகிட்ட பாபா அதுதான் எதிர்பார்க்குறாரு. அதுதான் பாபா முரளியில் பல ரூபத்தில் சொல்லிட்டார். எந்த உந்துன்னு வராதிங்க, லிமிட்டேஷன்ஸ் பார்வை வேணாம், உங்கள் பார்வையில் பியூரிட்டி கொண்டு வாங்க, உங்களுடைய விருத்தியில் பியூரிட்டி கொண்டு வாங்க. ஸோ அதனால் பாபா எதிர்பார்க்குறது நம்மக்கிட்ட நம்ம செல்ஃபினுடைய அந்த பியூரிட்டி தான், அல்டிமேட்டாக பியூரிட்டி தான் இல்லையா. அந்த சைலன்ஸ்குள்ளே பியூரிட்டி இருக்கா இல்லையா, அமைதிக்குள்ளே தூய்மை இருக்குது, அமைதிக்குள்ளே தான் உண்மையான அன்பு இருக்குது, அமைதிக்குள்ளே தான் ஞானமே இருக்குது, அந்த அமைதிக்குள்ளே தான் சக்தி இருக்குது. எப்போ நான் அமைதி என்னோடய சுய தர்மத்தில் வரணும், அங்கே தான் எனக்குள்ள மற்ற வேல்யூஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகுது. இல்லை, நீரோடைய அமைதியாக இருந்தால் எப்படி எல்லாமே தெரியுது உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அது மாதிரி எப்போ நான் என்னோடய சுய தர்மத்தில் வரணும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் பிராப்திகள் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுதான் பாபா சைலண்ட் சக்தி அவ்வளோ ஹையஸ்ட்டாக ஹைலைட் பண்ணுறாரு. மகான் ஆத்மா தர்மாத்மா சவ் பனா தேத்தி.
அதாவது இந்த அமைதி சக்தி மூலமாக தான் வந்து மகான் ஆத்மா தர்மாத்மா எல்லாரையுமே உருவாக்க முடியும். साइलेंस की शक्ति सेकंड में तीनों लोगों की सैर करा सकती है. அமைதியின் சக்தி இருந்தால் 3 லோகத்துக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். 3 லோகத்துக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா? அமைதி சக்தி இருந்தால் தான். அது நேச்சுரலி யோகத்தில் அதான் நடக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாருக்கும் இல்லை, உங்கள் கிராமத்தில் உங்களோட சொந்த ஊர் ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஊர் இல்லையா? ஈவன் சென்னையில் இருந்தால் கூட சென்னையில் ஒரு ஐயனார் இருக்கார். யார் தெரியுமா? சென்னையில் இப்போ சென்னை தான் என்னோடய பூர்வீகம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐயனார் இருக்கார். யார்? பாடிகார்டு தெரியும்ல, சொல்லுவாங்க சென்னையில். எனக்கு தெரிஞ்ச அவர் தான், அதான் எல்லை சாமி சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது வேறு யாரா இருக்காங்களான்னு. மற்ற கிராமத்தில் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சாமி இருக்கு இல்லையா? சரி, யாருக்கு எந்த ஊரோ, நீங்கள் சென்னைன்னு இருக்கலாம், இல்லை உங்கள் ஊர் ஏதோ ஒன்று இருக்கலாம், சவுத்தில் எங்கேயோ இருக்கலாம். ஸோ அந்த ஊருடைய அந்த சோல் நினச்சிருங்க. நம்ம இன்றைக்கி அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப பேர் இருக்காங்க. அவர் கீழே ஏகப்பட்ட பக்தாத்மா இருக்காங்கல்ல. ஒவ்வொரு ஐயனார் ஒவ்வொரு முனீஸ்வரருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேமிலிஸ், ஊரே இருக்குது. ஆமாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளை சார்ந்த அந்த ஆத்மாவை நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படியே நம்ம ஃபரிஷ்தாவாக இருந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக லவ்ஃபுல்லாக அப்படியே பாபாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து அவங்களுக்கு பாபாவோட மெசேஜ் அப்படியே கன்வே பண்ணுறீங்க. சட்டுலாம் அந்த ஆத்மாவை எமர்ஜ் பண்ணுறோம் நம்ம சூக்ஷ்ம லோகத்தில். நீங்கள் சட்டுலாம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஆத்மாவுக்கு மனதார ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக லவ்ஃபுல்லாக அவங்களுக்கு நீங்கள் அப்படியே பாபா மெசேஜை இது மாதிரி பாபா வந்திருக்காங்க சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாபாவோட ஞானத்தை பாபாவை காட்டுங்க. இஷாரா புரிஞ்சுப்பாங்க. சட்டுல ஆத்மாக்களுக்கு நல்லா புரியும், டக்குன்னு புரியும். ஸ்தூலமாக இருக்கிறத விட சூக்ஷ்ம ஆத்மாக்களுக்கு டக்குன்னு அப்சர்வேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபரிஷ்தா ரூபத்தில் பேசணும், சாதாரணமாக பேசக்கூடாது. அந்த மாதிரி சோல்ஸ் பேசுகிறோன்னா வேறு யாரையும் அவகான் பண்ணக்கூடாது. ஒன்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு சேவையில், அவங்களும் ஊர் சேவையில் இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான அது ஆத்மாக்களை அப்படியே எமர்ஜ் பண்ணி அவங்க ரொம்ப மரியாதையோடு அன்போடு நீங்கள் அப்படியே ஃபரிஷ்தா ரூபத்தில் உங்கள் கண்களை பாபா வச்சுட்டு, இதில் தான் நம்ம ப்ரொடெக்ஷன். கண்களில் பாபா வச்சுட்டு புத்தியை பாபாட்ட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ பியோர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து நீங்கள் வந்து தனியாக பேசக்கூடாது. எப்பவுமே நம்முடைய சொரூபம் கரெக்டாக இருக்கணும். அதான் நம்முடைய ப்ரொடெக்ஷன். ஸோ பாபாட்ட புத்தி கனெக்ட் பண்ணிவிட்டு கண்களில் பாப்தாதா வச்சுட்டு ஃபரிஷ்தா ரூபத்தில் இருந்துட்டு அந்த ஆத்மாக்களை அப்படியே எமர்ஜ் பண்ணுறோம். பாப்தாதாவும் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, நீங்களும் அப்படியே பிளெஸிங்ஸ் கொடுக்குறீங்க. அவங்கள பாபா வீட்டுக்கு மதுபனுக்கு இன்வைட் பண்ணுங்கள். நீங்கள் பாபாவோடைய ஞானத்தை எடுத்துக்குங்க, நீங்கள் பாபாவோடைய ஆஸ்தி அடையணும். ஸோ உங்களை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்கலாமா? இன்விடேஷனு ஓகே, புரிஞ்சிச்சா எல்லாருக்கும் என்ன பண்ணுறோன்னு? ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். அந்த ஆத்மா கிட்ட மானசீகமாக பேசுகிறீங்க, பாபாவுடைய கருவியாக இருந்து. நம்ம வெறும் கருவி தான். பாபாவுடைய செய்தியை, பாபாவுடைய அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஷார்ட்டாக சொன்னாலே புரிஞ்சிடும். சிவ பாபா தான் அனைத்து ஆத்மாக்களுடைய அப்பா, நம்ம எல்லாருக்கும் அப்பா. நம்ம அனைவரும் ஒரே குடும்பம், சகோதர ஆத்மாக்கள். இந்த நாடகம் முடிவடைய போகுது. நம்ம எல்லாரும் முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணுன்ற செய்தி.
ஓம் சாந்தி. ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்புறம் நல்லா பண்ணணும் பண்ணலாம். சப்போஸ் சில பேருக்கு ஊருக்கு போகிறதுக்குலாம் அது மாதிரி அடிக்கடி ஊருக்கு போவாங்க இல்லையா? மற்றவங்களாம் ஊருக்கு போயிட்டு நம்மளுக்கு ஈடுபாடே இல்லாமல் இருப்போம். நம்ம பிக் ஆகிட்டோம்ல, நம்மளுக்கு அவங்க சாமிக்கு நம்ம பார்த்து பட்டும் படாமல் இருப்போம், பார்த்தும் பார்க்காம இருப்போம், இன்வால்வ் ஆக மாட்டோம்ல. அது ஒரு சேவையாக நினச்சிக்கணும். ஊருக்கு போகிறீங்கன்னா நம்ம கையால் ஒரு பொங்கல் வச்சு கொடுத்தா அது என்ன ஆகிடுது? பாபா பிரசாதம்ல அந்த ஆத்மாக்கு இல்லையா? பாபா குழந்தைங்க பண்ணால் பாபா நினைவில் தட் இஸ் பிரசாதம். ஸோ அந்த ஒரு அதை பண்ணணும். பக்தியில் பண்ணுறது வேறு. பட் நம்ம பாபா நினச்சிட்டு அந்த ஆத்மாவுக்கு பண்ணி கொடுக்குறோம். சில ஊரில் பார்த்திங்கன்னா திருவிழா இருக்குன்னா அந்த கோயிலில் கண்காட்சி வைக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்காட்சி வச்சா எவ்வளோ பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சேவையாக மாற்றிடணும் எல்லாத்தையுமே. கோயிலுக்கு போகிறோன்னா அது சேவை. முன்னே போகும்போது சாமி கும்பிட்டோம், இப்போது சேவை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சப்போஸ் யாருக்காவது வாய்ப்பு இருக்குது, போகிறீங்க, பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு நன்மை செய்கிறது நம்முடைய கடமை. பல ஆத்மாக்கள் அதில் பெனிஃபிட் ஆவாங்க. அதுவும் நம்ம இங்கே தான் இருக்கிறோம். அதுக்கு ஸ்ரீமத் முக்கியம். சப்போஸ் அந்த ஊரில் சேவை பண்ணாங்கன்னா சந்தோஷம். சேவையே பண்ணாத ஊரில் அங்கே இருக்கக்கூடிய சென்டரோட கனெக்ட் பண்ணி விடலாம். இது மாதிரி எங்கள் சென்டர் இது மாதிரி இருக்குது சிஸ்டர், நீங்கள் பண்ணுங்கன்னு கனெக்ட் பண்ணி விடலாம். இல்லை நம்மளுக்கு அது மாதிரி ஊரில் பண்ணுறாங்கன்னா பர்மிஷன் வாங்கி, பட் எதுவுமே ஸ்ரீமத் படி பண்ணணும். அதுக்கெல்லாம் தானாகவே வழி கிடச்சிரும் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே நன்மை வேணும் இல்லை. பட் நம்மளாம் இப்போ இஷ்டம் போல் பண்ணக்கூடாது. எந்த ஊரில் எந்த சென்டர் இருக்கோ அவங்க த்ரூ நம்ம சேவை பண்ணல. சப்போஸ் முடிஞ்சதுன்னா அப்படி பண்ணலாம். அப்படி எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம மனசா சேவையில் அவங்களுக்கு சேவை பண்ணலாம். ஓம் சாந்தி.